நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தியாக அன்பு. சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாம் எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற லேஸ்டி அண்ணா குடும்பத்தையும் சொந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தியாக அன்பு. அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனித குலம் அனைத்துக்காகவும் தன்னுடைய தியாக அன்பை அங்கு சிலுவையிலே வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். யோவான் 15வது அதிகாரம் 13வது வசனத்திலே, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் எங்கள் இயேசு கிறிஸ்துவானவர் அப்படிப்பட்ட அந்த சிநேகிதத்துக்குரிய அன்பிலும் பாக்கிலும் அவருடைய அன்பு தியாக அன்பு என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவர் தனக்காக அல்ல, எல்லா மனித குலத்துக்காகவும் அந்த சிலுவையிலே சிந்தப்பட்ட ஒவ்வொரு துளி ரத்தமும் எங்களை கழுவி சுத்திகரிப்பது மட்டுமல்ல, எங்களை விடுதலை ஆக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கிறது. ஆகவே நாங்கள் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் எங்கள் ஏதேன் தோட்டத்திலே எங்கள் ஆதி தாய் தந்தை அங்கு செய்த மீறுதலின் நிமித்தம், எங்கள் தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்ட காரியத்தின் நிமித்தம் எங்கள் தேவ மகிமையை நாங்கள் இழந்து பாவத்துக்கு உட்பட்ட நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அவர் எங்கள் மேல் வைத்த அந்த தியாக அன்பை அந்த சிலுவையிலே எல்லாரும் பார்க்கும்படி, எல்லாரும் அறியும்படி அந்த செயலை செய்து முடித்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே மனிதனுக்காக, மனித குலத்துக்காக எல்லாவற்றையும் எங்கள் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை ஊற்றி அங்கு எங்களை மீட்டு கொண்டார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். மகிமை இழந்த இடத்திலே அந்த மகிமையை வைப்பதற்காக அவருடைய ஜீவன் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அவருடைய சிநேகம் எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது, அவருடைய காருண்யம் எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. முதலாவது பாப்போமாய் இருந்தால் அவர் பிறருக்காகத்தான் செயல்பட்டார். அதாவது மனித குல அனைத்துக்காக நாங்கள் செயல்பட்டார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் பூமியின் குடிகள் மத்தியில எல்லாருக்காகவும் என் இயேசு கிறிஸ்து அங்கு மரித்து உயிர்த்து சதாகாலங்களும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இதோ மரித்தேன், சதாகாலங்களும் உயிரோடு இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை அவரிடத்திலே இருக்கிறது என்பதை நாங்கள் வேதத்தின் ஊடாக காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், பிலிப்பியர் 2வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாங்கள் பார்ப்போமாய் இருந்தால் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பு உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். இந்த ஏக சிந்தை, ஏக அன்பு அங்கு எங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஏகம் என்றால் ஒன்று சேர்ந்து ஒரே காரியத்தை செய்கிறது தான் அந்த ஏக என்ற வார்த்தைக்கு அர்த்தமாயிருக்கிறது. அப்போ ஆகவே எங்களுக்கு ஏக சிந்தை, ஏக அன்பு உள்ளவர்களாய் எங்கள் ஆத்துமாக்கள் இணைய வேண்டும். ஒவ்வொரு ஆத்துமாவும் அங்கு இணையும் போதுதான் அங்கு ஒரே சிந்தனை வரும். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய், இந்த ஆன்மீகத்துக்குள்ளாய் நாங்கள் ஒரே சிந்தையும் ஒரே அன்பும் உள்ளவர்களாய் இருந்தால்தான் நாங்கள் எதையும் பலனுள்ளவர்களாய் இருக்க முடியும். இதோ சகோதர ஒருமித்து வாசம் பண்றது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் நாங்கள் சகோதரர்கள் எல்லாரும்
தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாரும், தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள் எல்லாரும் நாங்கள் ஒன்று சேர்ந்து ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். அப்பொழுது தான் எங்கள் தேவன் எங்களிலே சந்தோஷமாய் இருப்பார். அந்த சந்தோஷத்தின் நிறைவை நாங்கள் காண வேண்டும். இன்றைக்கு நாங்கள் தேவனை துதிக்கிறோம். ஏனென்றால் அங்கு அவருடைய சந்தோஷம் நிறைவாக வேண்டும். பரலோகத்திலே அங்கு அந்த தேவனுடைய சமூகம் அங்கு நிறைவாக வேண்டும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பூலோகத்தில் இருக்கிற நாங்கள் அவரை துதிக்க 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 அங்கு பரலோக நிறைவை காணும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாங்கள் தேவனை துதிப்பது எங்களுக்கு முக்கியமாய் இருக்கிறது. ஏனென்றால் அவர் தனக்காக சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுக்கவில்லை. எனக்காகவும் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் அங்கு தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே இந்த ஏக என்று சொல்லப்படுகிற ஒரே காரியம் அங்கு ஒரே காரியத்தினால், ஒரே இணைவினால், ஒரே ஆத்துமா இணைவினால் தான் தேவனுடைய சந்தோஷத்தை நாங்கள் நிறைவாக்க முடியும் என்பதை வேதம் எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால் தான் ஒரு மனம் ஒற்றுமையோடு எந்த தேவனுடைய காரியத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் அறிவுறுத்துகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3வது வசனத்திலே அங்கு சொல்லப்படுகிறது, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையிலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவை அல்ல பிறருக்கானவையை நோக்குவானாக என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், ஒன்றையும் நாங்கள் வாதினால் லாவது என்று சொன்னால், வாது என்று சொல்லும் போது வழக்கு தொடுப்பவர் அல்லது தக்கிப்பவர் அல்லது எடுத்து பேசுகிறவர் என்று சொல்லி அர்த்தம் கொள்ளும். ஆகவே ஒன்றையும் நாங்கள் அப்படி செய்யக்கூடாது என்பதை வேதம் அச்சுறுத்துகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வீண் பெருமை, பாருங்கள், நாங்கள் பெரியவர்கள், நாங்கள் படித்தவர்கள், நாங்கள் உயர்ந்தவர்கள், நீங்கள் தாழ்ந்தவர்கள் என்று அந்த பெருமை எங்களிடத்தில் இருக்கக்கூடாது. ஏனென்றால் தேவன் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினபடியாத்தான் நாங்கள் தேவனுக்குள்ளே பலமுள்ளவர்களாக இருக்கிறோம். அவர் எங்களை வாழ வைக்கவும் முடியும், எங்களை அங்கு முடித்து விடவும் முடியும். ஆனால் அவர் அப்படி அல்ல. எங்கள் மேல் வைத்த அன்பை, எங்கள் மேல் வைத்த காரியத்தை அவர் தன்னை அறியும்படி செய்கிறார். ஏனென்றால் அவரை அறிகிற அறிவே எங்களை நித்திய ஜீவன் என்று சொல்லப்படுகிறது. அதனால் தான் அந்த சிலுவையிலே, அந்த கொல்கதா மலையிலே எங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தம் எங்களுக்கு முன்பாக எப்பொழுதும் இருந்தால் இந்த வீண் பெருமைகள் எங்களுக்குள்ளே வரவே வராது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். வீண் பெருமை கொள்ளக்கூடாது. என் தேவன் என்னுடைய கரத்தினால் அதை செய்தார், இதை செய்தார் என்று சொல்லும் போது அது வீண் பெருமையா இருக்கிறது. நாங்கள் பாத்திரவான்கள் தான், ஆனால் நாங்கள் தேவன் தான் கிரியை நடப்பிக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடியால் தான் அது நடக்குது என்பதை நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மை எங்களுக்கு வேண்டும். ஏனென்றால் நாங்கள் துரத்தப்பட்டு, எங்கள் தாய் தகப்பன் துரத்தப்பட்டு கேராபீனும் சேராபீனும் காவல் வைக்கப்பட்டவர்கள் அந்த இடத்தில் இருந்து எங்களை திரும்பவுமா ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏன்னா அதனால் தான் அவருக்கு அத்தனை வேதனையும் அந்த சிலுவையிலே உண்டானது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இதனால் நாங்கள் அந்த சிலுவையை நோக்கி பார்த்து மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சொல்றான், நான் சாந்தவும் மனத்தாழ்மையும் உள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஆனவர் எங்களுக்கு சொல்லுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்கள் என்று எண்ண கடவர். ஏனென்றால் அப்படி நாங்கள் எண்ணும் போதுதான் அந்த தாழ்மையின் மனப்பான்மை எங்களுக்குள்ளே எப்பொழுதும் கிரியை செய்யும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், நாங்கள் தக்கித்து எடுத்தறிந்து அங்கு வழக்கு தொடர்ந்து அப்படியாய் செயல்படக்கூடாது என்பதை வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. ஏனென்றால்
வாதினாலாவது வாதிக்க கூடாது. தேவனுடைய வார்த்தையை வசனத்தை எடுத்து அது அப்படி இது இப்படி என்று வாதிக்க கூடாது. எங்களுக்கு மறைவாய் இருந்தால் அது மறைவானது என்று சொல்லி அந்த சத்தியத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை நாங்கள் துருவமாய் இருந்தால் கேடுள்ளவர்களாய் போய்விடுவோம் என்பதை வேதம் எங்களுக்கு கற்றுத் தருகிறது. ஏன் அதனால் தான் சொல்லுகிறார், ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாய் எண்ண கடவீர்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவன் தனக்கானவைகள் அல்ல, பிறருக்கானவைகளை நோக்குவானாக. பாருங்கள், நான், என்னுடைய குடும்பம், என்னுடைய வீடு, என்னுடைய சபை என்று நாங்கள் இருந்து விடக்கூடாது. எல்லா மனுஷரும் தேவனுடைய பிள்ளைகள். இன்றைக்கு எங்களுக்கு தேவன் கொடுத்த காரியம் என்ன என்பதை, அந்த இலக்கு என்ன என்பதை நாங்கள் அடிக்கடி நினைக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்தானம் கொடுத்து எனக்கு சீசராய் ஆக்குங்கள், சிநேகிதராய் ஆக்குங்கள் என்று சொல்லி அங்கு தேவன் சொல்லுகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. ஆகவே நாங்கள் உலகத்தில் இருக்கிற அனைத்து பேருக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அவர்களிடத்திலே அன்பு செய்கிறபடியால் தான் நாங்கள் ஜெபிக்க கூடியவர்களாய் இருக்க முடிகிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் ஒருத்தருக்காக ஜெபிக்கும் போது அவன் மனம் திரும்பி ரட்சிப்பை காணும் போது அங்கு பரலோகம் கெம்பீரிக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அப்ப பரலோகம் கெம்பீரித்தால் பூலோகத்தில உனக்கு அந்த ஆசீர்வாதத்தை எப்படி தருவார், எவ்வளவாய் தருவார் என்று சொல்லி நீங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாய், நான் சிந்திக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆகவே தனக்கானவைகள் அல்ல, பிறருக்கானவைகளை நாங்கள் நோக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ சமுதாயமாய் இருக்கிறது. கிறிஸ்து அதைத்தான் விரும்புகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே மரித்து உயிர்த்து சதாகாலங்களும் ஜீவித்து இன்றைக்கும் எங்களுக்காய் பரிந்து பேசுகிறார். அதைத்தான் நாங்களும் செய்ய வேண்டும். ஒரு தரம் நாங்கள் ஞானஸ்தானம் என்று நாங்கள் மரித்தோம், இயேசு கிறிஸ்துவோடு நாங்கள் எழும்பினோம், இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம். அங்கு அவரோடு கூட நாங்கள் பரிந்து பேச வேண்டியவர்களாய் இருக்கிறோம். எங்கள் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பிதாவின் வலது பாசத்திலே இருந்து எனக்காக உங்களுக்காக பரிந்து பேசுறபடியாத்தான் நாங்கள் இப்படியாய் உயிரோடு இருக்கிறோம். தேவனுடைய பலத்திலே நாங்கள் பலமாய் இருக்கிறோம். தேவனுடைய வல்லமைக்குள்ளே மறைந்து இருக்கிறோம். அவருடைய கண்மலை வெடிப்புக்குள்ளே அங்கு மறைந்து இருக்கிறோம். ஆகவே நாங்கள் காக்கப்படுகிறோம் என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், இரண்டாவது காரியம், நாங்க பிறருக்காக செயல்பட வேண்டும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எங்களுக்காக அந்த தியாக அன்பு இயேசு கிறிஸ்து கொடுத்தார் முதலாவது. இரண்டாவது, பிறருக்காக நாங்களும் செயல்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாங்க காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 15வது வசனத்திலே, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தங்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் அங்கு தேவனாய் இருக்கிறார். கெட்டு போய்கொண்டு இருக்கிறவர்கள், துன்மார்க்கத்திலே சண்டாளராய் இருக்கிறவர்களுக்கும் அவர்தான் தேவன். அவர்களை கூட நாங்கள் மாற்றக்கூடியவர்களாய், தேவனுடைய அன்பை எடுத்து உரைக்கிறவர்களாய், அங்கு தேவன் தன்னுடைய திருவாய் மலர்ந்த அந்த வார்த்தைகளை எடுத்துரைக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்று வேதம் எங்களுக்கு கற்றுத் தருகிறது. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். ஏனென்றால் அவர்கள் கெட்டு போகக்கூடாது. இங்கேயாலே கெட்டு போனவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். அவர்கள் ரட்சிப்புக்குள்ள வர வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் இருக்க வேண்டும். தேவனை துதிக்க வேண்டும். எங்களுடைய உதட்டின் கனியாய ஸ்தோத்திர பலி எல்லாரும் நாங்கள் செலுத்தும் போது தேவனுடைய சமூகம் எங்களுக்குள்ளே வரும் என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. இந்த பூலோகத்திலே நீ ஒரு தேவாலயத்திலே நாங்கள் நின்று துதிக்கும் போது அங்கு பரலோகத்திலே நாங்கள் அதை செய்வோம் என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. ஏனென்றால் பரலோகத்திலே செய்யப்படுவது போல் இந்த பூலோகத்திலும் செய்யப்பட வேண்டும். அங்கு தேவனுடைய சமூகத்திலே இருந்து அந்த அபிஷேகம், அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு ஊடாக மற்றவர்களுக்கும் கடந்து செல்ல வேண்டும். இது தேவனுடைய ஆசீர்வாதம். ஏனென்றால் கிறிஸ்து
தன்னுடைய தியாக அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தினார். நாங்களும் எங்கள் தேவன் எங்களுக்கு செய்த காரியங்களை மற்றவர்களுக்கு தியாகமாய் நாங்கள் வெளிப்படுத்த வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பிறருக்காக, பிறருடைய நலனுக்காக கிறிஸ்துவின் அன்பை கொண்டு நாங்கள் நல்ல வாசனையாய் இருக்க வேண்டும், வாசனை வீச வேண்டும் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. ஏனென்றால் அது எங்களுக்குள்ளே அந்த தியாக அன்பு நிலைத்திருக்கும் போதுதான் நாங்கள் மிகுந்த கனியை கொடுக்க முடியும் என்பதை வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. அந்த மிகுந்த கனி எங்களுக்குள்ளே வர வேண்டும் என்றால் நாங்கள் தேவனை துதிக்க வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய சத்தியத்தை அறிய வேண்டும், சத்தியத்தின் விடுதலையாக்கி கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் பிதா எங்களுடைய இருதயமாய் இருக்கிறார். எங்கள் இயேசு கிறிஸ்து எங்கள் சிரசாய், எங்கள் தலையாய் இருக்கிறார். எங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிற எங்கள் குருதி சுற்றோட்டம், அந்த இரத்தம் எங்களுக்கு பரிசுத்த ஆவியாய், எங்களுக்கு உயிர் கொடுக்கிறதாய், அங்கு கிரியை நடப்பிக்கிறதாய் இருக்கிறது என்பதையும், எங்களுடைய ஆவியாத்துமா சரீரமே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. அந்த ஆலயத்திலே நீங்கள் இந்த பிதாவையும் இந்த குமாரனையும் இந்த பரிசுத்த ஆவியையும் அறிகிற அறிவை நித்திய ஜீவனுக்கு உங்களை கொண்டு போய் விடும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அந்த நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிறதுக்கு முதலாக எங்கள் பாவம் அதை தடுத்து நிறுத்தும். நாங்கள் ஒரு தேவ மகிமை அற்றவர்களாய் இருந்தால் அது தடுத்து நிறுத்தும். ஆகவே அந்த பாவத்தில் இருந்து விடுதலை கொடுக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் இழந்து போனதை தேட வந்தார். நாங்கள் எதை இழந்தோம்? எங்கள் தேவனுடைய அந்த இந்த மகிமையை இழந்தோம். அந்த மகிமையை திரும்ப தரத்தான், அவர் ரட்சிக்கத்தான் இந்த பூமிக்கு வந்தார். நாங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, நாங்கள் அந்த மதம் இந்த மதம் என்று சொல்லாதபடி இது இந்த தேவன் தான் வழி என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை எல்லாமே என் பிதாவிடத்தில் ஒருவனும் வரான் என்று சொல்லி. ஏனென்றால் பரலோகத்திலே அங்கு காரியங்கள் பரலோகத்திலே இருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் தானாய் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. அங்கிருந்து அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு வந்தாத்தான் இந்த பூமியிலே நாங்கள் நற்கந்தங்களாய் நல்வாசனை வீசுகிறவர்களாய் இருக்க முடியும் என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், நற்கந்தங்களாய் இருக்க வேண்டும் என்றால் எங்களுடைய தியாக அன்பு, எங்களுடைய தேவனை நோக்கி பார்க்கிற கிருபைகள் எங்களுக்கு அதிகமாக வேண்டும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நாங்கள் தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அங்கு கர்த்தருக்கு பயப்படுற பய ஞானத்தின் ஆரம்பம். அந்த ஞானமாகிய கிறிஸ்துவை நாங்கள் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை தள்ளாட விட்டார். உன்னுடைய என்ன பாவம், என்ன பாரமா இருக்குதோ இந்த பூமியில, வியாதி என்ற பாரமா, வேதனை என்ற பாரமா, கடன் என்ற பாரமா, அந்த பாரத்தை எல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்திலே வைத்து விடுங்கள், நான் உங்களை ஆதரிப்பேன், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடேன் என்று சொல்லுகிறார். அந்த நீதி என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து அவர் நீதியாய் வந்து நீதியாய் மரித்து நீதியாய் எங்களை நீதியை பெற்று தந்தார். அந்த நீதிக்குரியவர்கள் தான் நாங்கள் மான்கள், நீதிமான்களாய் இன்றைக்கு இருக்கிறோம். அதற்கு காரணம் என் இயேசு கிறிஸ்துவின் தியாக அன்பே என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அங்கு பாருங்கள், மார்க்கு 10வது அதிகாரம் 45வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், எங்களுடைய சேவைக்கு, நாங்கள் தேவனுக்கு செய்கிற சேவை அது முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் வலியுறுத்துகிறது. ஏனென்றால் எங்களுடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து, எங்கள் தலையாகிய இயேசு கிறிஸ்துவே ஊழியம் கொள்ளும்படி வரையில்லை. நாங்க மற்றவர்கள் எங்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் இருக்கக்கூடாது. ஆனால் ஊழியம் செய்யவும் அநேகரை நாங்கள் மீட்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் அறுப்பு மிகுதி,
அங்கு வேலியாட்கள் கொஞ்சம் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த வேலி ஆட்கள் பெருக வேண்டும். அப்பொழுதுதான் மீட்பின் சந்தோஷத்தை நாங்கள் காண முடியும், ஜீவனை காண முடியும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய சேவைக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும், எங்கள் தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். பாருங்கள், நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோமா அல்லது ஊழியம் கொண்டு கொண்டு இருக்கிறோமா? எதை செய்கிறோம்? நாங்கள் அநேகரை மீட்கும் பொருளாக எங்களுடைய ஜீவனை கொடுத்து கொண்டு இருக்கிறோமா? சில காரியங்கள் செய்யும் போது கஷ்டம்தான், இடுக்கம்தான், பலவீனம் இருக்குந்தான். ஆனாலும் அதன் மத்தியிலே நீங்க செய்யும் போது தேவன் அதுக்குரிய பலனை தந்து நடத்துவார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எது எப்பொழுதும் இன்னது தேவை என்று தேவன் எங்களுக்கு அறிந்திருக்கிறார். எனக்கு பலன் வேணுமோ பலன் தருவார், ஆரோக்கியம் வேணுமோ ஆரோக்கியம் தருவார். அவர் தர வல்லவர். ஆனால் நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை சரியாக ஏற்றுக்கொண்டு அவரை சரியான நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு செயல்படும் போது அங்கு அன்பு மிகுதியாய் எங்களுக்குள்ளே வரும். அவருடைய அன்பு எங்களுக்குள்ளே வந்தால் நாங்கள் அவரை நேசிப்பதும் துதிப்பதுமாய் இருப்போம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதனால் தான் எங்கள் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதனால் தான் உலகத்திலே அன்பு கூந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மனுஷ குலத்திலே அன்பு கூந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்தளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், தேவன் எங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் தன்னுடைய குமாரன், தன்னுடைய மடியிலே செல்ல குமாரனாய், ஒரே பேரான குமாரனாய் இருந்தவரை அங்கு அனுப்பினார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த குமாரனை நாங்கள் விசுவாசித்தோமானால் நிச்சயமாய் நாங்கள் கெட்டு போக மாட்டோம். ஏனென்றால் அவர் எங்கள் தேவனாய் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர் எங்கள் நம்பிக்கையாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் எங்களுக்கு கற்று தருகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், ஒரே பேரான குமாரனை நாங்கள் விசுவாசிக்கணும். அவர் தேவனுடைய குமாரன், தேவனுடைய கிருபை என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த கிருபையே எங்களுக்கு கொடுத்தவர் எங்கள் தேவன். ஏனென்றால் நாங்களும் அந்த கிருபையை பெற்று வாழ வேணும், மனுஷ குலம் பெற்று வாழ வேணும் என்று சொல்லி அங்கு நித்திய ஜீவனை அடையும்படி, அதாவது நாங்கள் இந்த பூமியிலே பிறந்து நாங்கள் மரிக்கிறோம் அல்லது நித்திரை அடைகிறோம். இது எதற்காகவென்றால் அந்த நியாய பிரமாணத்தில் வந்த அந்த பாவம் எங்களை அது செயல்பட வைக்கிறது. ஆனா அந்த இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு நித்தியமாய் ஒரு வாழ்வை கொடுக்கும்படி, அந்த நித்திய ஜீவனை நீங்கள் அடையும்படி அவரை எங்களுக்கு தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், எவ்வளவு தீயாக அன்பு என்று சொல்லி நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினால் அன்பு இன்னதென்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், எதிலே நாங்கள் கடன் பெற வேண்டும் என்றால் நாங்கள் சகோதர அன்பிலே, சகோதரனுக்கு ஜீவனை கொடுக்கிற அன்பிலே அங்கு நாங்கள் கடனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், ஒருவன் இவ்வுலக ஆஸ்தியை உடையவனாயிருந்தும் தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலைத்து கொள்வது எப்படி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இன்றைய நாட்களிலே எத்தனை வீடுகள், எத்தனை குடும்பங்கள் வியாதிகளினால், வேதனைகளினால், கஷ்டங்களினால் அங்கு ஏழைகளாய், விதவைகளாய், திக்கற்ற பிள்ளைகளாய், உணவுடைக்கு வழியின்றி கஷ்டப்படுகிறார்கள். எவ்வளவு பேர் அங்கு யுத்தத்தினால் சேதப்படுகிறார்கள். நாங்கள் என்ன செய்கிறோம் அவர்களுக்காக என்றாலும் நாங்கள் ஜெபத்திலே ஒன்று கூட வேண்டாமா? நாங்கள் ஜெபிக்க வேண்டாமா?
பாருங்கள், தேவனுடைய அன்பு எங்களுக்குள்ளே நிலைத்திருந்தார். அவருடைய தியாகம் எங்களுக்குள்ளே வர வேண்டும். அவர் எப்படியாய் தியாகம் செய்தாரோ அப்படியே நாங்கள் மற்றவர்களுக்காக எங்களுடைய தியாகங்களை கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், 1 யோவான் 3:17-18 சொல்லப்படுகிறது, சகோதரனுக்கு குலைச்சல் உண்டானால் அந்த குறைச்சல்ல நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உதவி செய்யாமல் அடைத்து கொண்டால் தேவ அன்பு உங்களிடத்தில் இல்லை என்பதை நீங்கள் அப்படி வேதம் சொல்லுகிறது. ஆகவே என் பிள்ளைகளே, வசனத்திலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையாலும் அன்பு கூற கடவோம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், ஒருத்தனுக்கு ஒரு உதவி தேவை என்றால் நாங்க செய்ய வேண்டும். ஏனென்றால் அதுதான் கிரியை செய்கிற வல்லமையாய் இருக்கிறது. அதோடு நாங்கள் கிரியை செய்து கொண்டு நாங்கள் ஜெபித்து கொண்டு மற்றவர்களை குறித்து ஊழியக்காரை குறித்து நாங்கள் கதைப்போமா இருந்தால் எங்களிடத்திலே உண்மை இல்லை என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எல்லாரையும் நாங்கள் நேசிக்க பழக வேண்டும். ஏனென்றால் சில காரியங்களிலே நாங்கள் தவறு விடும்போது, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்து தவறு விடும்போது மற்றவர்கள் எங்களை கவனிக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எங்களிடத்திலே அந்த சாட்சி இல்லாவிட்டால் அவர்கள் விசுவாசிக்க மாட்டார்கள். எங்களிடத்திலே அந்த தேவனுடைய அன்பு, தெய்வீக அன்பு இல்லாவிட்டால் அவர்கள் அன்பு வைக்க முடியாது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் சகோதரர்களுக்காக அங்கு ஜீவனை கொடுக்க நாங்கள் கடனாளிகளாய் இருக்க வேண்டும் என்று வேதம் எங்களுக்கு கற்றுத் தருகிறது. இவை எல்லாவற்றுக்கும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எங்கள் நல்ல மேய்ப்பராய் எங்கள் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு இருக்கிறார் என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. எங்கள் ஜீவனை அங்கு மற்றவர்களுக்காக செயல்படும் போது அவர் எங்களுக்காக செயல்படுவார். எங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். எங்களுக்கு அவர் தந்தருளுவார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. ஏனென்றால் எங்கள் வாழ்விலே நாங்கள் சுமையாய் வாழக்கூடாது, சுமை எங்களுக்கு சுமத்தப்படக்கூடாது என்று சொல்லி தேவன் எங்களுக்காய் எல்லாவற்றையும் செய்து விட்டார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், நாங்கள் மாய்மாலமாய் தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. மாய்மாலமான அன்பு எங்களிடத்திலே இருக்குமானால் தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர முடியாது. தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தால்தான் நாங்கள் தேவன் பேசுறது எங்கள் காதுகளிலே கேட்கும், எங்கள் சிந்தைகளிலே அது வரும் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய நாளை தேவன் தாமே கூட இருந்து உங்களுக்காக நான் ஜெபத்திலே வழிநடத்தப்படுகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். சங்கம வானொலிக்காய், லேஸ்டி அண்ணாக்காய், மனைவிக்காய், பிள்ளைகளுக்காய், சந்ததிகளுக்காய் அவர்களுக்கு கொடுத்த தரிசனங்களிலே கர்த்தாவே அப்பா, அவர்கள் ஆசீர்வாதிக்கப்பட கர்த்தாவே இன்னும் அநேகருக்கு நிழல் கொடுத்து ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தாவே அவர்களுக்கு உதவி செய்யும் ஐயா. அவர்களை முழுக்க நீங்க பொறுப்பெறும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அவர்கள் கைவிட்டு செய்யும் காரியங்கள், கையும் பிரயாசங்களை ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளத்திலும் ஆண்டவரே நீர் பேசும் பரிசுத்த ஆவியானவரே ஆட்கொண்டு நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், நீர் உள்ளாந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். உம்முடைய இமைகள் எல்லாவற்றையும் சோதித்து அறியும் என்று வேதம் சொல்லுகிறபடி என் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் அப்பா கவலையோடு, கண்ணீரோடு, கஷ்டத்தோடு, துன்பத்தோடு, வியாதியோடு, யாருமற்ற சூழ்நிலையிலே கர்த்தாவே தவித்து கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்கள் தவிப்புகளை எல்லாம் நீர் காண்கிறீரே கர்த்தாவே. எல்லாரையும் ஆண்டவரே குணப்படுத்தவும் சுகப்படுத்தவும் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய ஜீவனை ஆண்டவரே கர்த்தாவே அவர்களுக்காய் கொடுத்தீர் என்பதை அவர்கள் அறிந்து உணர்ந்து சத்தியத்தை அறிய, சத்தியம் விடுதலையாக்கக்கூடியதாய் நீர் மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை நாம் நோக்கி பார்க்கக்கூடிய இருதயங்களாய், சிந்தைகளாய் ஆண்டவரே நீர் மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பிள்ளைகளும் ஏக சிந்தைகளாய், சிந்தை உள்ளவர்களாய், ஏக அன்புள்ளவர்களாய்,
கர்த்தாவே ஆத்துமாக்கள் இணைந்து இசைந்து கட்டக்கூடியதாய், உம்முடைய சேவை மனப்பான்மையோடு செயல்படக்கூடியதாய், உம்முடைய தியாக அன்பு எல்லா பிள்ளைகள் மத்தியிலும் வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நினைத்ததை ஆண்டவரை வேண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காயும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி நிற்கிறோம் ஐயா. உங்களுடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, யார் யாரெல்லாம் ஆண்டவரே வியாதி படுக்கையிலே வேதனையிலே தவிக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நீர் ஒரு கணம் கண்டு கர்த்தாவே அவர்களை சுகப்படுத்தி அவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பினால் அவர்கள் இடைகட்டி விசுவாசத்தினால் அவர்கள் நிலை நிற்க கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் ஆண்டவரே இவர்களோடு கூட இருந்து கர்த்தாவே இவர்களை சுகப்படுத்தி குணப்படுத்தி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பு கரத்துக்குள்ளே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆணி கடாப்பட்ட அந்த கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எல்லாரையும் நீங்க பொறுப்பேறும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.